என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா கிரே உல்ஃப் சேனல் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவங்க சேனல் வந்து இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நாங்கள் போடல, அதாவது நாங்கள் ஃபுல்லாக பார்த்துருவோம். ஆனால் உங்களுக்கு வீடியோ வரும்போது கம்மியாக இருக்கும். ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா நீங்கள் அவங்க சேனலில் போய் பார்த்துக்கோங்க. எங்களோட ரியாக்ஷன் வீடியோஸ்க்காக கம்மி பண்ணியிருக்கோம். ஓகேவா, பார்க்கலாமா? செம்ம கூலிங்காக இருக்குது. கைஸ், இப்போ நாங்கள் வந்து வெளியே நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, நாங்கள் அதர் ஸ்டேட்டில் இருக்கோம். செம்ம கூலிங்காக இருக்குது. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஹில் ஸ்டேஷனு. ஏறுறதே உங்களுக்கு தெரியும். பாருங்க எவ்வளோ ஹைட்டில் ஏறிட்டு இருக்கு. செம்மையா இருக்கு. உங்களுக்கு இதில் தெரியுதான்னு தெரியல ப்ரோ. பில்டிங் வந்துருச்சு பாருங்க. ரொம்ப கொடூரமா இருக்கு. இந்த பேய் பங்களாவை தான் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். யார் யார் வந்திருக்கோம்னா வெங்கடேஷ், அப்பு, அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஷார்ட் சாமி வந்திருக்காரு. தள்ளி விட்டுருவாரு. ஏதாவது வீடியோ வந்திருக்கா? கோவால போய் எடுத்தோம்ல டிமெல் ஹவுஸ், சேம் அந்த அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவுக்கு அந்த வெளியிலேயே அந்த வெளியில இருந்து பார்க்கும்போது கைஸ் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கலாம். இது ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. ரொம்ப பெரிய ஹில் ஸ்டேஷன் கிடையாது. இந்த இடம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா மலை மேல இருக்கிறதுனால இந்த பில்டிங்கை இல்லீகலா சில பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது லேடிஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து யூஸ் பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு லேடி எங்க கூட்டிட்டு வந்து சில கும்பலா சேர்ந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல இருக்கிறதா சொல்றாங்க. அந்த லேடியை கூட்டு வந்து ரொம்ப கொடூரமா பயங்கரமா இது பண்ணி சித்திரவதை பண்ணி அவங்க வேற மாதிரி குடும்பப்படுத்தி கொண்டிருக்காங்க சொல்றாங்க. நிறைய வெளியே விசாரிச்சப்ப அவங்க சொன்னாதான் கேட்கும்போது நமக்கு ரொம்ப எமோஷனலா டச் ஆயிடுச்சு. இங்கே இருக்கிற சில மக்கள்லாம் சொன்னாங்க, டீ கடையிலலாம் விசாரிச்சோம். ஆமாம் சொல்லும்போது தயவு செஞ்சு இங்கே மட்டும் போயிடாதீங்க. நாங்கள் வந்து ஏதோ இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி தப்பாக பண்ணி ரொம்ப கொடூரமான முறையில் கொண்டிருக்காங்க. படத்தில் கூட இந்த மாதிரி வந்து ஒரு கொடூரமான சம்பவத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரத்தம்லாம் உள்ளே இருக்குன்னு எதுவும் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இதெல்லாம் உண்மைன்னு தெரியல. நம்ம உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். உள்ள போகலாம். அப்படியே கீழே இறங்குது. இப்போ ஏதோ ஷேடோங்கிறாரு, ஏதோ போன மாதிரி இருக்கு. உள்ள போனாங்க. அந்த போது மேலையா அவர் மேலங்கிறாரு, கீழே தான் போச்சு. பதட்டப்படாதீங்க ப்ளீஸ். இவன் அப்போ மேலே பார்த்தேன்னு சொன்னப்போ சவுண்டு மேலே தான் கேட்டுச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் கீழே வருது. அப்போ மேலே யார் இருக்கா? சரி, இதுலாம் வளர்ந்துருக்கு. தனியா போட்டணும், ஹெட்செட்லாம் போட்டோம்னா பயங்கரமா யாருமே அப்போ இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறீங்க, இதுதான் சொன்னீங்களா நீங்க? எனக்கே இந்த இடத்த பற்றி தெரியாது. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். கல்ல ஒன்று செத்துருப்பேன். காலில் வந்து முடிஞ்சு போகுது. அப்படியா? ஏதோ எழுதியிருக்கு. நிறைய பேர் வந்து போவாங்க போல இருக்கு. ஆமா ஆமா, ஏதோ போகுது பாரு. நீ போய் எடுத்தாலும் தெரியும். அப்போ கூட்டிட்டு அங்கேயே இருக்கேன். அவசரம் உள்ள ஒரு பயமா இருக்க. கை நடுங்க. அவனுக்கு உடம்பு சரியில்லை, நீ அவன் பக்கத்துலேயே இருக்கு. போயிட்டு இருக்குடா. நம்ம இப்போ 2 பேரை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் உங்களை கீழே தான் பார்த்தோம்.
இப்போ நான் உள்ள வரதுக்குள்ள இப்போ நீங்க மேல நடந்து போறீங்க. இங்க 2 பேர் இருக்கீங்களா இல்ல அதுக்கும் மேற்பட்ட பேர் இருக்கீங்களா? நடக்கிற சவுண்டா? ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா எங்ககிட்ட? ஆமான்னு சொல்லு. ஏதாச்சும் எங்ககிட்ட சொல்ல விரும்புறீங்களா? சவுண்ட் கேக்குதியா? மனைவிட்டு இருக்காங்கல்ல, நாங்க வரலாமா மேல? கேளுங்க வந்து எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல? வேணாம்னு சொல்லுறா. வேணாம்னு தான்டா சொல்லுது. அது ஏதோ பண்ண போதுடா. நாங்க உங்களுக்கு உதவி பண்ணலாம் தான் பாக்குறோம். நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு எங்க மேல கோவம் வருதா? 3 இது ப்ரோ பயமா இருக்கா? அப்படிலாம் உடஞ்சிருக்கு, பார்த்து போ. தனியா ப்ரோ சேஃபா ஆரம்பிக்கவே இல்லை ப்ரோ. கட்டடத்தை அப்படியே அதை பார்த்துட்டு வந்துருவோமா? ஃபஸ்ட்டு மேலே போயிருவோம். இப்போ போச்சுடா, பார்ப்போம். அப்படி சப்போஸ் வைக்கிறோம். கிராஸ் ஆகுது. நிக்குதா? கிராஸ் ஆச்சு. நீங்க கிராஸ் ஆனாங்க இதுல. என்னமோ எனக்கு தலைமையில எட்டிக்கிட்டு பாக்குற மாதிரி இருக்கு. இல்லையா, கிராஸ் ஆகிதான். நீங்க அந்த இடத்துல நடந்து போனதை நான் பார்த்தேன். ஆமா உங்ககிட்ட வரலாமா? வரலாமா? ஹலோ, பாத்துரா. ஹலோ, ஏன் கத்து? பயந்துட்டான். கீழே ஏதோ போச்சுங்கிறது. ஆமா, சவுண்ட் கீழே தான் வருது. சவுண்ட் கேக்குது கீழே. நீங்க மேல இருக்கீங்களா இல்ல கீழ இருக்கீங்களா? பட்டு பட்டு போகுது. 2 பேர் இருக்காங்க. அதனால மேலே ஆமாம்மா, கிராஸ் ஆகி போகுதுங்க. ஹலோ மேடம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? மேடம், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறேன். உங்களோட அழுகைக்கு என்ன அர்த்தம்? பேசாம அமைதியா இருங்க. போச்சு. அங்கதான் வந்துச்சா? அது மேல என்ன பண்ணுங்க தெரியலையே. பார்த்து போடா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பக்கம் வர ஆளு நிக்குதா? என்னாச்சு? திருப்பி காட்டுறாங்க. கிராஸ் ஆகுது, நடந்து போகுது. தெரியல தானே உனக்கு? எனக்கு எல்லாமே இருட்டா இருக்குது. என்னங்க இல்ல, ஏன் எனக்கு சரியா தெரியல. கேமரால கேப்சர் ஆச்சு. திருப்பி காட்டுறாங்க. ரொம்ப ஸ்பாட்ஸாக டக்குன்னு திருப்பிட்டேன். சுத்தமாக தெரியல. அந்த சைடு போயிட்டு அந்த சைடு வந்தா ஈஸியா போயிடலாம். இப்படி ஒருத்தர் எங்களை பார்த்துட்டு இருந்தீங்களா? இவரை பார்த்தா தான் எல்லாம் பண்ணு. கொஞ்சம் கீழே இறங்கி வரீங்களா? சரி டேய், நீங்கள் 2 பேரும் கீழே வெளியே எடுத்துட்டுருங்க. நானும் ஷாருக்கு மேலே போய் பார்த்துட்டு வந்துடுறோம். ஓகே, கண்ணெல்லாம் தெரிஞ்சிச்சா? லைட்டா அது
தீய சக்தி மாதிரி கை காட்டுறேன். நீங்க இப்ப என் பக்கத்துல தான் இருக்கீங்களா? கண்ணு தெரியல, எங்களுக்கு எங்க போடுறதுன்னு தெரியல, இங்க போடுறதுல அவங்கள்ட்ட போடுறதானே தெரியல. நோடி போயிருமா ஒன்றுக்குள்ள இதுக்குள்ளதான் நம்மளுக்கு பார்த்து பயந்து ஓடிடுச்சுன்னா ஓடிதான் பார்ப்போம். நீங்க எங்க பக்கத்துல இருந்தா எதனா அறிகுறி காட்டுங்க. நாங்களே இவ்வளவு தைரியமா லைட்ல ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்றோம்ல, இல்ல இதையும் ஆஃப் பண்ணிட்டா வருவீங்களா பக்கத்துல? ஐயா என்ன இதையா பக்கத்துல வந்து நிக்க போகுது. நான் லைட்டே ஆஃப் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேர் மட்டும் இருக்காங்க. தைரியம் இருந்தா எங்க பக்கத்துல வாங்க. இவ்வளவு நேரம் இப்படியே வந்து எங்களை அலைய வைக்க போறீங்க. ஒன்னே நீ பேசணும், இல்லைன்னா எங்ககிட்ட பேசுற ஆத்மாவை எங்ககிட்ட பேசுறதுக்கு அலோவ் பண்ணணும். ரெண்டுமே பண்ணாம இவ்வளவு கோலத்தனமா நீ நடந்துப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சவுண்ட் கேக்குது. தனியா இவங்க இருக்கு. கீழே இருக்காங்க. எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? உனக்கே அவ்வளவு கோவம் எங்க மேல? ப்ரோ அந்த பொண்ணோட ட்ரெஸ் ப்ரோ. ஓ மை காட், இப்போ இங்க தானே கேட்டுச்சு சவுண்ட் லாஸ்டா? இங்கே தான் கேட்டுச்சு. இந்த இடத்துல தான் வந்து மேபி நம்மளும் உள்ள போய் பார்ப்பீங்க. வந்துட்டே இருக்கிறது தான் ஓவரா ஒரு மாதிரி இதாகுது. இதுக்கு 2 பேர் தனியா இருக்கு. ஒன்றும் தெரியாது, ஒரே இடத்துல நிற்கிறது தான் ஓவரா இருக்கு. அவங்கள இது பண்ண ட்ரெஸ் இவங்க தான் ஏன் இழுத்தாங்க. இப்போ பேப்பரோட மேல தண்ணி ஊற்ற போறோம். சத்தியமா இழுத்தாங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல இழுத்து இந்த இடத்துல இடிச்சிச்சு கையை. இதுலதான் கீழே வந்துருக்கடா, கீழே வர சொல்கிறேன். கீழே காட்ட ஆரம்பிச்சிருச்சு. எப்போ என்னதான் செய்ய எனக்கு தாருக்கு. இதுக்குள்ள எப்படிங்க உங்க கையை விட்டீங்க? இல்லைங்க, நான் அங்கே உங்களை பார்த்துருந்தேன்ல, இப்படி இழுக்கிறாங்க போட்டு யாரோ. நீங்கள் தான் இழுத்தீங்களாங்களே. எங்க கூட பேச ரெடியா இல்லைல்ல, பேசாம இரு. எங்க கூட பேச ரெடியா இருக்கிற ஆத்மா கிட்ட நாங்க பேசிட்டு இங்க இருந்து கிளம்ப போறோம். எங்களை டார்ச்சர் பண்ணாத. கீழே போகலாம். ஓடி வந்துருக்குது. இப்போ நாங்கள் கீழே போய் கீழே தான் அந்த எங்கள் கூட பேசுறதுக்கு ஒரு ஆத்மா ரெடியாக இருக்கு. அதை பேச விடாம தடுத்துட்டு இருக்கு. இப்போ நாங்கள் கீழே போறோம்னோன்னா இவரை பிடிச்சி இழுத்துருச்சு, சரைச்சிருச்சு பாருங்க. ஆமாம், இழுத்துருச்சா? அவங்க வந்து ஏதோ பார்த்ததா சொல்றானுங்க. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். உங்களால இதை கண்ட்ரோல் பண்ண முடியும், ட்ரை பண்ணுங்க. எங்க கூட உங்களால பேச முடியும். அவங்களுக்கு தெரியல போலடா பேச. கட்டாயப்படுத்தல. உனக்கு கீழே இருக்கிற ஒரு ஆத்மா கிட்ட நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பொண்ணை இந்த இடத்துல அக்யூஸ் பண்ணி கொலை பண்ணாங்க. அந்த பொண்ணுகிட்ட நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். அனுமதி கொடுக்குறியா? நீ கொடுத்தீங்கன்னா நான் பேசிட்டு போயிட்டே இருக்கேன். இல்லை நீங்கள் அனுமதி கொடுக்குற வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இல்லை ஏதாவது உங்களுக்கு கொடைச்சல் கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் செய்வோம். நான் மந்திரம் போடுவேன். மந்திரம் போட்டால் கண்டிப்பாக அங்கே இருக்கிற ஆத்மா சாந்தி அடையாத முறையே ஒரு பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு. தயவு செஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. அந்த சரி, உங்ககிட்ட நான் ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். ப்ளீஸ், நான் பேசிட்டு போகிறேன். ஒரு 2 நிமிஷம் எனக்காக அனுமதி கொடு. நான் உங்ககிட்ட பேசிட்டு இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கேன். உங்ககிட்ட நான் ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன், ப்ளீஸ். இது விற்பாங்களா என்ன இந்த மாதிரி தம்பி? போது அதான் பண்ணிட்டு பார்த்துருக்கோம். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன். நீங்கள் தாராளமாக என்கிட்ட பேசலாம். அந்த ட்ரெஸ் உங்களோடதா? ப்ளீஸ் ட்ரெஸ் உங்களோடதா? சரி, இப்போ உடனே வந்துச்சு. டக்குன்னு திரும்பிச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலி. உங்களை என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல அப்படின்ட்டு. அந்த மாஸ்க் இருந்துச்சு, அந்த மாஸ்க் உங்களோட நீங்கள் யூஸ் பண்ண மாஸ்க் தான். அவ்வளோதான். கொரோனா டைமில் நடந்து மாஸ்கா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல வெறி பிடிச்ச ஆண்கள் மத்தியில நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. எவ்வளவு வலியும் வேதனையும் அனுபவிச்சிருப்பாங்க ஒவ்வொரு நிமிஷம். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி உடம்பெல்லாம் அப்படியே மாறி ஆகுது.
நம்ம ஒரு ஜென்ஸு சாதாரண நம்ம குளிக்க போகும்போது ஜட்டி கிழிஞ்சாலே நம்ம எவ்வளோ ஒரு கில்ட்டியாக ஒரு அவமானமாக ஃபீல் பண்ணோம்னா ஒரு பெண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அது எவ்வளோ இதாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் உங்களை அப்யூஸ் பண்ணி கொன்ன அந்த கும்பல் போதையில் இருந்தாங்களா? உங்கள் கூட்டம் இப்படி பண்ணதுக்கு ஒரு ஆணாக இருக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. ஸோ அவங்க சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் இந்த இடத்த விட்டு சாந்தி அடைஞ்சு நீங்கள் போயிடலாமே, ஏன் இங்கே இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? ஒன்றே உங்களுக்கு மறுபிறவி இருக்கும், இல்லைனா சாந்தி அடைஞ்சிடுவீங்க, எதனா ஒன்று நடக்கும். இந்த இடத்துல இருந்து என்ன பண்ண போகிறீங்க? இந்த மாதிரி துஷ்ட சக்திகள் கிட்டலாம் மாட்டி கஷ்டப்படுறது தான் விரும்புகிறீங்களா? அழுவுறீங்களா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் உங்களோட வழியை புரிஞ்சுக்க முடியுது. என்கிட்ட ஏதாவது சொல்கிறீங்களா? உங்களுக்கு இங்க இருக்க பிடிச்சிருக்கா இல்ல இந்த இடத்த விட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த இடத்துல யாராவது உங்களை ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்களா? தைரியமா சொல்லுங்க. ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு உதவி வேணுமா? நீங்க சாந்தி அடைகிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா? உங்களோட பெயரை உணர முடியுது. உங்க ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்றீங்களா? ரொம்ப ஸ்பீடா ஒர்க் ஆகுது. மேல அதுக்கிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடி நானும் பார்த்தேன். பெர்மிஷன் வாங்குறது வரவே இப்படி கேட்டுட்டு தின ரைட் வச்சிட்டு அது யாரும் இப்படி கார்ல வச்சிட்டு போறா. என்ன சொல்ற? உண்மையாவேடா. இப்போ அந்த ரிச்சுவல் வந்து சொல்லிட்டு இருந்தேல, இந்த ரைட் வச்சிட்டு அந்த இது பாக்குறேன். இல்ல நான் சத்தியமா சொல்றேன், உங்களை எதுவுமே நான் பண்ண போறது இல்ல. இங்க இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத. நாங்க இங்க இருந்து கிளம்புறோம், வர மாட்டோம். இங்க இருந்து நாங்க கிளம்புறோம். கெஞ்சி கேக்குறேன், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத. இங்க இருந்து கிளம்பிட்டோம். ஓ கார் எடு பேசாதீங்க. கார் எடு. கஷ்டப்படுறாங்க. எதுல நம்ம சீக்கிரம் கிளம்புவோம்டா. பேசாதடா போடா. கார் சாவிங்க. ஃபாலோ பண்ணி வந்துறோம். இங்க இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. ஏறுங்க உள்ள சீக்கிரம். ஆஃப்ல ஏறுங்க. கேமரா ஆஃப் பண்ணிடு. கைஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸைமோட சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்பு சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இங்கே நாங்கள் என்ன பண்ண போகிறோன்றதை நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். சரிங்க? ஓ அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. ஆனா இப்படி கிராஸ் ஆகுது, இப்படி பயங்கரமா மேல இருக்கும்போது அப்படி நடந்து போச்சுல, அது லேடிஸ் மாதிரி தான் அந்த ட்ரெஸ். இல்ல இது ஃபேஸ் எதுவுமே தெரியல. அந்த ரொம்ப அநியாயத்துக்கு பிளாக்கா ஷேடோ மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். அந்த இடமே ஒண்ணுமே இருக்காது. பகல் நினைக்கிறேன். பகல்ல ஒண்ணு கருப்பா டப்புன்னு மேல ஏறி போயிட்டு இப்படி திரும்பி இறங்குவாரு. டக்குன்னு ஒண்ணு பின்னாடி எரிச்சிட்டு போவோம். திரும்பி பாக்குறதுக்குள்ள காணாம போயிடும். இந்த லைட்ல தெரியாதுல்ல, இந்த அதுக்கு பேய்க்குன்னு ஒரு லைட் இருக்கும்ல. அப்படியா? நீதான் விக்கணும். ஆஃப் பண்ணி பாப்பாங்க. இல்ல இந்த கேமரா அந்த மாதிரி கேமரால பார்த்தா நல்லா பேய் போறதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் இந்த கம்பி மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்களே, அதெல்லாம் என்னன்னு தெரியல. அது ஏதோ இதுக்கெல்லாம் ஏதோ தண்ணி பாக்குறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. இதே மாதிரி அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல. அந்த ஏதோ சிக்னல் போல இருக்கு, அத பத்தி தெரியல நமக்கு. அது எங்க கிடைச்சிச்சுன்னா நானும் வாங்கி இங்க யூஸ் பண்ணுவேன். நல்லா இருக்கும்ல, ஜாலியா இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்